Hello friends, வணக்கம். Welcome to the session. So, இன்னும் மூணு மாசம் கூட இல்ல, செப்டம்பர் அக்டோபர்ல SSC CGL 2024 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு சீரியஸா படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பிரண்டா நீங்க. ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறோம், சரியா? ஸோ அந்த குரூப்பை பத்தின டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ அந்த குரூப்பை எப்படி ஜாயின் பண்றது அண்ட் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்ல போறேன், சரியா? இது கம்ப்ளீட்டா நான் எடுத்திருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் ஃபார் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகேவா? ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படின்னா சும்மா வருவாங்க, ஏதோ சொல்றதுக்காக, ஏதோ பேருக்காக வந்து எக்ஸாம் எழுதிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாம உண்மையாவே ஒரு விஷனோட, ஒரு கோலோட, நான் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும், இந்த மாதிரி மினிஸ்ட்ரி லெவல்ல நான் வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, CGL லெவல்ல லெவல்ல நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா ஒரு விஷனோட, ஒரு கோலோட படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் என்னோட இனிஷியேட்டிவ் போய் சேரணும்னு நான் விரும்புறேன், சரியா? இது வந்துட்டு நான் அடுத்த ஒரு 3 மாசம் முன் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா மென்டர்ஷிப் மாதிரி, ஓகே, நான் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு மென்டர் பண்ண போறேன், ஓகே? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீ A to Z, இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி பிகினரா கூட இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஸோ நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு சீரியஸான ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா ஒரு விஷயம், நான் இதுதான் ஆக போறேன் மேம், இதுக்கு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன், இதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டூடெண்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராசஸ்ல நான் வந்து உங்க கூட பயணிக்க போறேன், சரியா? இனிமேல் இந்த ஒரு குரூப் மூலமா நான் உங்க கூட பயணிக்க போறேன். அண்ட் இந்த குரூப்ல நம்ம வந்துட்டு ஒன்லி என்னென்ன பண்ண போறோம், ஸோ இந்த குரூப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நான் கிளியரா உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த குரூப் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, கன்சிஸ்டன்சியா யாராலையும் படிக்க முடியல. இல்ல நீங்க சீரியஸ் ஆஸ்பிரண்டாவே இருக்கிறீங்க, உங்களால வந்துட்டு ரெகுலரா படிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க எங்கேயோ வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறீங்க, எக்ஸாம் ஒரு சக்சஸ் ஸ்டோரி பாக்குறீங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கப்போ நீங்க வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. உங்களோட மோட்டிவேஷன் ஹையா இருக்கும்போது நல்லா படிப்பீங்க, ஒரு வாரம் 2 வாரம் நல்லா படிப்பீங்க. அப்படியே படிச்சுட்டு இருக்கும் போதே உங்க மோட்டிவேஷன் டாப்ல போயிருக்கும், சரியா? படிச்சுட்டு இருக்கும் போதே நல்ல டாப்ல உச்சத்துல படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட பாக்குறதோ, இல்ல வந்து சோசியல் மீடியால ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பாக்குறதோ, இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி உங்க மைண்டுக்குள்ள வந்துச்சுங்களேன், அப்படியே டவுன் ஆயிரும். ஒரு 4 நாள் இல்ல ஒரு வாரம் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, இல்ல ஸ்ட்ராட்டஜி வீடியோ, இல்ல சக்சஸ் ஸ்டோரி அந்த மாதிரி பார்ப்பீங்க. அப்போ மறுபடியும் ஹைக்கு போகும், மறுபடியும் லோ வரும், மறுபடியும் ஹை, பின்ன எக்ஸாம் வரும், எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் வரும்போது டோட்டலா டவுன்ல போயிடுவீங்க. சோ இதுதான் வந்து ஒரு நார்மல் ஆஸ்பிரண்டோட நிலைமையா இருக்கும். சோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய உங்களோட இந்த ஸ்டடி ப்ராசஸ்ல நான் என்னவா இருக்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்களோட ஸ்டடி ப்ராசஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இங்க எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய லெவல் இது இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி போக போறோம், சரியா? இந்த கிராஃப்ல உங்களோட ப்ராசஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, என்னோட ஏமாவும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீயான ஒரு விஷயம் தான். ஃப்ரீயா நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். என்னோட ஜேர்னில நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நெகட்டிவிட்டி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாசிட்டிவா எப்படி வந்து அப்ரோச் பண்ணி அவங்க பாஸ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி A to Z எல்லா இதை வச்சும் நான் உங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ண போறேன், சரியா? நீங்க வந்துட்டு இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, டெலிகிராம்ல கிராக் வித் சேனல் இருக்கும், சரியா? டெலிகிராம்ல நீங்க போனீங்கனாலே கிராக் வித் ஜாக், நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். அந்த டெலிகிராம்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு, ஓகே, அதுல நான் வந்து டெய்லி வந்து எந்தெந்த வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு என்னோட பேர் வரும், சரியா? கலை SP அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கனாலே எனக்கு வந்து நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணலாம், சரியா? ஓகே, என்னோட கலை SP அப்படிங்கிற நீங்க நம்ம கிராக் வித் ஜாக் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க கலை SPன்னு சர்ச் பண்ணீங்கனாலே வந்துடும் இந்த பேரு. ஸோ இந்த பேரை போனோடனே நீங்க மெசேஜ் பண்ணலாம், எனக்கு டைரக்டா நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ மெசேஜ் பண்ணி நீங்க ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட், நான் வந்து இவ்வளவு நாள் படிச்சிருக்கேன், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், சரியா? இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கேன், இந்த ஒரு CGL தான் என்னோட டார்கெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், சரியா? சோ நீங்க பண்ற மெசேஜ் அண்ட் நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன், நீங்க அதுக்கு வந்துட்டு எப்படி பதில் சொல்றீங்களோ அதை வச்சு நான் உங்களை ஃபர்ஸ்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுவேன், சரியா? டெலிகிராம் குரூப்ல
ஒரு குரூப் ஆல்ரெடி வந்துட்டு நான் ட்ரையல் இந்த இனிஷியேட்டிவ்காக ட்ரையல் பண்ணியிருக்கேன். சரியா, அந்த குரூப் கூட காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஆல்ரெடி நான் ட்ரையல் போட்டுட்டேன். சரியா, நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு 9-10 பேரை வந்து ஜாயின் பண்ணி ட்ரையல் போட்டு பார்த்தேன். ஸோ எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா போயிட்டு இருக்குது. ஸோ நான் எதுக்காக முடிவு எடுத்தனோ ஸோ அது ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரையல் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதை வந்து இப்போ யூடியூப்ல அனௌன்ஸ் பண்றேன். சரியா, ஓகே. ஸோ நான் உங்களோட டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு நான் உங்களை வந்து அந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன். சரியா, டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த், ஓகேவா, இப்போ நம்ம ஜூலை டார்கெட் வச்சுக்கலாம். ஜூலை 1 மந்த்தும் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி, ஓகே, நான் இங்க ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரமாவது, மினிமம் 6 hours, மேக்சிமம் நீங்க எவ்வளவு நாளும் படிக்கலாம். சரியா, மேக்சிமம் நீங்க 8-10 hours எவ்வளவு நாளும் படிங்க. பட் மினிமம் 6 hours நான் படிச்சேன், நான் என்ன படிச்சேன் அப்படிங்கிற டீட்டெயில நீங்க அந்த டெலகிராம்ல ஷேர் பண்ணணும். ஓகேவா, அந்த குரூப்ல ஷேர் பண்ணணும். இதுதான் நம்பர் 1 ரூல். இந்த ரூலுக்கு நீங்க ஓகே, நான் வந்து கண்டிப்பா நான் டெய்லி படிப்பேன் மேம், எனக்கு வந்து கன்சிஸ்டன்சியா நான் வந்து படிக்கணும், இந்த எக்ஸாம் தான் எனக்கு டார்கெட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தினமும் சண்டே வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறேன். சண்டே வந்து நீங்க ரிவிஷன் பண்ணுவீங்களோ இல்ல வந்து வேற ஏதோ பண்ணுவீங்களோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வீக்லி 6 days, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 days 6 hours நான் கொடுக்குற மாதிரி ஒரு 6 மணி நேரம் நான் இதெல்லாம் படிச்சேன். நான் இதுக்கு வந்து நான் ஷெட்யூல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். பட் நான் இந்த அன்னைக்கு நான் வந்துட்டு இங்கிலீஷ் படிச்சேன், ரீடிங் பண்ணேன், அப்புறம் வந்துட்டு வக்கா படிச்சேன், மேக்ஸ் ஒரு 2 மணி நேரம் படிச்சேன், ஜிஎஸ் வந்துட்டு 1 மணி நேரம் படிச்சேன், ஸ்டாட்டிக் ஜிகே. இது வந்து நான் மினிமம் டைம், ஓகே, அந்த 6 மணி நேரத்துல இந்த அளவுக்கு நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கணும். சோ அதே மாதிரி மார்க் டெஸ்டும் இனிமேல் வந்துட்டு நீங்க 2 நாளைக்கு ஒருக்கா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 3 மாசம் இருக்குன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் 2 months வந்துட்டு 2 days ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி 2 or 3 அந்த மாதிரி நீங்க மார்க் எடுக்கணும். பட் லாஸ்ட் மந்த் ரெகுலரா மார்க் எடுக்கணும் டெய்லி. ஸோ இதுவும் ஒரு இதா இருக்கும், அதுல ஒரு பார்ட்டா இருக்கும். பட் இல்ல, நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஷெட்யூல் வச்சு படிச்சுட்டு இருப்பீங்க, அதே ஷெட்யூல தான் ஃபாலோ பண்ணணும். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேம் நான் இன்னைக்கு படிச்சேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க அந்த குரூப்ல மெசேஜ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா, சிம்பிள் தானே. ஏன்னா நீங்க வந்து இதை நீங்க ஒரு அந்த குரூப்பே நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஷெட்யூல் பிளானரா கூட நீங்க வச்சுக்கலாம். சரியா, நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இனிமேல் இன்னும் படிக்கணும் அப்படிங்கறத நீங்களே எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா நான் வந்து இது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். நிறைய உண்மையான சீரியஸ் ஆஸ்பிரண்டே அதுல மெசேஜ் பண்றாங்க. அண்ட் அந்த மெசேஜ் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இங்க பாருங்க. ஸோ இங்க பாருங்க, நிறைய பேர் வந்து அவங்க என்னென்ன படிச்சாங்க. நான் இன்னைக்கு 1 மணி நேரம் இங்கிலீஷ் கிராமர் படிச்சேன், ஒக்காப் 30 நிமிஷம் படிச்சேன், நான் வந்துட்டு 100 ஒக்காப் வந்து 100 words அதாவது படிச்சேன், ரீசனிங் போட்டு பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் சக்சஸ் ஆனதுனால தான் நான் வந்து இப்போ யூடியூப்ல உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்றேன். ஓகேவா, இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் மஸ்ட் இந்த குரூப்போட ரூல். ஓகேவா, இதுதான். இது வந்து நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை, இதெல்லாம் யாரு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து நீங்க குரூப்ல ஜாயின் பண்ண நான் விரும்ப மாட்டேன். சரியா, இது வந்து ஏன் அப்படின்னு இது எதனால அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 பேர் இருக்கீங்க குரூப்ல, அதுல ஒரு 5 பேர் நான் வந்து படிச்சேன் மேம், இன்னைக்கு நான் இது படிச்சேன் மேம், இன்னைக்கு நான் இது படிச்சேன்னு சொல்லிட்டு 5 பேர் மெசேஜ் பண்றாங்க. ஸோ அதை பார்த்து அடுத்து இருக்கக்கூடிய 5 பேர், சார் இவங்க 5 பேர் படிச்சிருக்காங்க, அப்ப நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு தூண்டுதல் இருக்கும். படிச்ச 5 பேரும் அந்த அன்னைக்கு படிக்காத 5 பேருக்கும் ஒரு தூண்டுதலா இருக்கும். சரியா, ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு பிளானை வந்து நான் கம்பல்சரியா, இது வந்து இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கண்டிப்பா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நான் இன்னைக்கு இவ்வளவு படிச்சேன் அப்படிங்கறத நீங்க மெசேஜ் பண்ணணும். இது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட பிளானரா கூட இருக்கலாம். சரியா, நீங்க வந்து டெய்லி ஷார்ட் டேர்ம் கோல்லாம் வைப்பீங்க. சரியா, நான் வந்து இந்த வாரத்துல இதெல்லாம் படிக்கணும், இந்த வாரத்துல இதெல்லாம் படிக்கலாம். ஸோ அது கூட நீங்க வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சரியா, டெய்லி கோல்ஸ் ஷேர் பண்ணலாம், இல்ல அந்த வீக்லி கோல்ஸ் ஷேர் பண்ணலாம். நான் இந்த மாசத்துக்குள்ள இதெல்லாம் படிக்கணும் அண்ட் இதெல்லாம் டெஸ்ட் போட்டிருக்கணும், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து ஒரு டெய்லி பிளானரா கூட யூஸ் பண்ணலாம். சரியா, ஓகே. ஸோ அந்த மாதிரி அதை மெயின்டைன் அதை மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இதை பத்தி இன்னும் நான் உங்களுக்கு
அந்த குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொருக்கும் சொல்லிடுறேன், சரியா? ரெகுலரா என்னென்ன பண்ணணும், இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இது அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆச்சு. நான் என்கிட்ட நிறைய டவுட் கேட்கிற அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டுட்டு அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாருமே நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இதை கண்டிப்பா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷன், ஒரு கோல் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க சீரியஸா படிக்கணும் முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி பயனடைச்சுக்கோங்க, சரியா? இதனால யூஸ் வந்து ரொம்ப, நீங்க அது முடியும் போதே, நம்ம அந்த ஒரு 3 மாசம் முடியும் போதே அதோட யூஸ் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும், சரியா? அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்காக தான். ஓகே, சரி. அண்ட் டெலிகிராம்ல தான் இந்த குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நான் வந்துட்டு இத ஃபியூச்சர்ல வந்து வாட்ஸ்அப்க்கு ஷிஃப்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் அந்த ஜூலை ஒரு மந்த்தும் பார்த்துட்டு எப்படி வந்து ஆஸ்பிரண்ட் நீங்க படிக்கிறீங்க, எப்படி நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு சேஞ்ச் பண்ணுவேன், சரியா? வாட்ஸ்அப் குரூப்புக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அங்க நம்ம முழுமையா அதுக்கப்புறம், ஏன்னா வாட்ஸ்அப் தான் எல்லாருக்கும் ஈஸியான ஒரு வேயா இருக்கும், ஈஸியா எல்லாரும் யூஸ் பண்ணுவோம், அதனால அது ஒரு ஈஸியான கம்யூனிகேஷன் வேயா இருக்கும். ஸோ அங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கம்ப்ளீட்டா அங்க வந்து நம்ம டிஃப்ரெண்டா இன்னும் நல்ல இனிஷியேட்டிவ் பண்ணலாம், சரியா? ஓகே, உங்களோட ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நான் தனியா வந்துட்டு இது அவங்கள பத்தி நல்லா கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டு அவங்களோட ப்ராசஸை நான் இம்ப்ரூவ் பண்ண வைக்க போறேன். இதுதான் என்னோட இப்போதைக்கு பிளான், ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1 மந்த், ஜூலை மந்த் மட்டும் நம்ம டெலிகிராம் குரூப்ல இருப்போம். அண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நீங்க எப்படி படிக்கிறீங்க, நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களா, நெகட்டிவா இருக்கீங்களா, உங்களோட இப்போ நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க, இன்னும் நீங்க எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எதெல்லாம் வந்துட்டு இன்னும் சேஞ்ச் பண்ணணும், ஓகே, அந்த மாதிரி விஷயம், ஓகே, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஒன்னா சேர்ந்து பயணிக்க போறோம், சரியா? ஓகே, இந்த குரூப் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா, நீங்க வந்து ஒரு கோலை அட்டைன் பண்ற வரைக்கும், சரியா? ஒரு விஷயம் வந்து நீங்க அட்டன் பண்ற வரைக்கும் இருக்கும், சரியா? அடுத்து இன்னும் இத பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல உங்களால ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இதை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியாதா? சோ கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நம்ம வாட்ஸ்அப்லயோ இல்ல யூடியூப்லயோ எவ்வளவோ ஷார்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நான் இதை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால போட முடியாதா? சோ அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. கண்டிப்பா உங்களால முடியும். சோ டெய்லி தயவு செய்து 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இதை படிச்சேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல போட ட்ரை பண்ணுங்க, சரியா? ஏன்னா அது உங்களோட கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். டெய்லி நீங்க போட அப்ப நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அந்த குரூப்ல போடணும், படிச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் மேம்க்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும், ஒரு கன்சிஸ்டன்சி வரும், சரியா? கன்சிஸ்டன்சியே இல்லாம படிக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்து இதுதான் வந்து இந்த குரூப்போட ஃபர்ஸ்ட் கோலாவும் இருக்கும், சரியா? சோ இதுதான் இந்த குரூப்போட ஃபர்ஸ்ட் கோல். எல்லாரும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் நான் இன்னைக்கு இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுதான் ஃபர்ஸ்ட் கோல். அடுத்து இதுல நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்ல, ஓகேவா? இந்த ஒரு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் கோல் நான் சொன்னேன்ல, அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட நான் இவ்வளவு படிச்சேன்னு சொல்லிட்டு போடுறதுதான் என்னோட இந்த குரூப்போட கோல், இந்த குரூப்போட நோக்கம். அண்ட் இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒண்ணு. இது உங்களுக்கு பிடிக்கல, இதுல நீங்க நெகட்டிவா ஏதாவது சொல்றதா இருந்தா தயவு செய்து குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்க. அப்படி நீங்க ஜாயின் பண்ணி ஒரு வாரம் உங்களோட ரிப்ளை எதுவும் இல்லைன்னா நான் கண்டிப்பா உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன், சரியா? ஒரு வாரம் பார்ப்பேன், 1 வீக் பார்ப்பேன், உங்ககிட்ட கொஸ்டினும் கேட்பேன், ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு கேட்பேன். நான் இப்படி ஏதாவது ஒரு வேல்யூபிளான ரீசன் கொடுத்தா ஓகே, இல்லையா நான் உங்களை கண்டிப்பா டெலிகிராம் குரூப்ல ரிமூவ் பண்ணிடுவேன். அண்ட் பிளாக்கும் கூட பண்ணலாம், சரியா? ஓகே, இது நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன். இந்த விஷயம் நான் கண்டிப்பா 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நான் படிச்ச விஷயத்த ஷெட்யூல வந்து நான் ஷேர் பண்றேன் மேம், அப்படி இது ஓகே அப்படின்னா மட்டும் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? சரி, அடுத்து இந்த குரூப் நான் ஒன்லி சீரியஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் சொன்னேன். ஏன் சீரியஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு மட்டும்? அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட அனுபவத்துல நான் ஒரு நிறைய குரூப்ல இருக்கேன், சரியா? நான் வந்து டெலிகிராம்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி நிறைய குரூப் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டி நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. சுத்தமா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட பேச மாட்டாங்க. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜிடி குரூப்ல இருக்கேன். அந்த ஜிடி குரூப்ல என்னன்னா, ரிசல்ட் எப்போ வரும், அதான் எலெக்ஷன்னால ரிசல்ட் தள்ளி போயிட்டு இருக்குது. லாஸ்ட் இயர் 6 மாசத்துலயே முடிஞ்சது யாருக்கும் தெரியல. ஆனா இந்த வருஷம் ரிசல்ட் தள்ளி போயிருச்சு. அதை வந்து டெய்லி பேசி
ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓகேவா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த குரூப்லயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா, இவங்களாம் யாரு? நான் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்றதுக்காக நான் குரூப் ஓபன் பண்ணல. சரியா, நான் வந்து இதுல யாராவது டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிப்பீட்டடா நான் வந்து சொல்லியும் ரிப்பீட்டடா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க, ரிசல்ட் வரல, வேகன்சி கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா நெகட்டிவா பேசுறது இங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி பேசுற யாரையுமே நான் இங்க அலோவ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி பேசினாங்க, இந்த குரூப்ல ஜாயின் பண்ணவங்க ஒரு சிலர் பேசினாங்க, நான் அவங்க கிட்ட சொன்னேன், உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா, ஏன்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னெசரி டிஸ்கஷனை வந்து அவாய்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த குரூப்போட நோக்கம் அந்த ஷெட்யூல் போடுறது, அதுதான் இப்போதைக்கு. ஓகே, அண்ட் இதுல வந்துட்டு இந்த குரூப் மூலமா நீங்க சீரியஸான ஆஸ்பிரண்ட் தான், உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, என்கிட்ட ப்ரூவ் பண்ணணும். எப்போ? இந்த ஜூலை மாசத்துக்குள்ள நீங்க என்கிட்ட ப்ரூவ் பண்ணணும், நான் உண்மையா சீரியஸான ஆஸ்பிரண்ட் தான் மேம், நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன். ஓகேவா, ஒரு மாசத்துல ஜூலை முடிஞ்ச உடனே கட்டாயம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல A to Z நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா, அண்ட் அடுத்து வந்துட்டு அதான் சொன்னேன்ல, அன்வான்ட் நெகட்டிவ் மெசேஜஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். இதுல அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய குரூப் இருக்கு. சரியா, நிறைய அதுக்குன்னு தனியா குரூப் இருக்கு, அங்க போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க அங்க போய் என்னனாலும் கேள்வி கேட்கலாம், எல்லாரும் சொல்லுவாங்க, என்னனாலும் நீங்க நெகட்டிவா பேசிக்கலாம். ஓகேவா, எக்ஸாமை பத்தின ஒரு நெகட்டிவான புரிதல், நெகட்டிவிட்டி உங்ககிட்ட இருந்ததுன்னா நான் இந்த குரூப்ல உங்களை அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேவா, உங்களை வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவா கொண்டு போகணும். உங்களோட இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற கிராஃபை இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கறதா என்னோட ஏமா இருக்கு இந்த குரூப் மூலமா. ஓகேவா, அடுத்து அண்ட் அதான் நான் அடுத்து நான் இதை பத்தி சொல்லணும்னா வந்து இது டெம்பரரி குரூப் தான். ஒரு மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வாட்ஸ்அப்க்கு சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேவா, இதுதான். ஓகே, அண்ட் இதுலயும் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் பர்சனலா கைடன்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் இந்த டெலிகிராம் குரூப்ல இந்த ஜூலை மாசம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பத்தினும் நான் தெரிஞ்சுப்பேன். அவங்க எப்படி ப்ரிப்பரேஷன், எப்படி நீங்க போடுற உங்களோட பிளானர் வச்சு, நான் இன்னைக்கு இது படிச்சேன் மேம் அப்படின்னு நீங்க போடுறத வச்சு நான் உங்களை பத்தி ஓரளவுக்கு உங்களோட ஜேர்னியை பத்தி, உங்களோட அந்த ப்ராசஸை பத்தி தெரிஞ்சுப்பேன். அண்ட் அந்த வாட்ஸ்அப்க்கு போனதுக்கு அப்புறம் பர்சனலா கைடன்ஸ் கொடுப்பேன். ஓகேவா, நீங்க வந்து இன்னும் எதுல எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்து மேம் எனக்கு இந்த ஒர்க் கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ் படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி சொல்லுவேன். சரியா, ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போடுறது பிடிக்காது. சரியா, ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போட்டா கண்டிப்பா வியூஸ் வரும் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அது போடுறதுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நானும் பார்த்திருக்கேன், நான் வந்துட்டு நம்ம தமிழ் சேனல்லே 2 டாப் மோஸ்ட் சேனல் இருக்கு. சரியா, அதுல வந்து எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் பாப்பீங்க. ஸ்ட்ராட்டஜி வீடியோ அதிகமா போடுவாங்க, 90 days பிளானர் அந்த மாதிரி போடுவாங்க. அது எல்லாரும் நீங்க பாக்குறீங்கல்ல. அப்போ நம்ம மெயின் சேனல் 2 சேனல் அவங்க போட்டுட்டு இருக்கும்போது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஸோ சந்துரு மேக்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் இவங்க வந்து கம்ப்ளீட்டா நம்ம சிஜிஎலுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கிறப்ப நானும் மறுபடியும் போட்டா எதுக்கு? சரியா, ரொம்ப கிரிஞ்சா மறுபடியும் ஒரே விஷயத்த நான் பேசுற மாதிரி இருக்கும். அதனால ஸ்ட்ராட்டஜிக்கு இது பண்ண மாட்டேன். நான் வேணா வந்துட்டு இந்த இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது அந்த மாதிரி, ஹவு டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா, அது மட்டும் போடுவேன். மற்றபடி வேற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்க்கும் நான் வந்து இது பண்ண மாட்டேன். சரியா, அது நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். வேற இப்போ இந்த டார்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்துட்டு இது நான் பிரைவேட் தான். சரியா, கம்ப்ளீட்டா பிரைவேட்டா தான் இருந்திருக்கும். நீங்க தாராளமா வந்துட்டு என்னை நம்பி என்னை வந்து ஒரு மென்டரா நீங்க வந்துட்டு மென்டரா நீங்க பாத்தீங்க, என்னை வந்து நம்புனீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஹெல்ப் நான் பண்ணுவேன். சரியா, ஓகே. அண்ட் நான் இதுல இன்னொன்னு சொல்லிக்கிறேன் மேம், நான் 1 மாசம் 3 மாசம் இந்த 3 மாசம் படிச்சுட்டா எனக்கு ரிசல்ட் நான் வந்து வேலைக்கு போயிடுவேனா? இந்த 3 மாசம் படிச்சா போதுமா மேம்? இந்த மாதிரி நான் 3 மாசம் விடாம படிக்கிறேன், அப்போ எனக்கு வந்துட்டு சிஜிஎல் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிடுவேனா? சிஜிஎல் எக்ஸாம் வந்துட்டு நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பத்தி கேட்பாங்க. நான் ரிசல்ட்டை பத்தி ஓப்பனே பண்ண மாட்டேன். நான் வந்து முழுக்க உங்களோட ப்ராசஸ்ல மட்டும்தான் கவனம் செலுத்த போறேன். சரியா, எல்லாரும் நம்ம தலை தோனியில இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், focus on your process, not on result. இதுதான் என்னோட ஒரு இதாவே இருக்கும். சரியா, இதுதான் என்னோட ஒரு எப்படி சொல்றது, என்னோட ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கும். இதை வந்து நான் மாத்த போறதே கிடையாது. நான் 3 மாசத்துல உங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு நான் இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணல. சரியா, இந்த ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணல. உங்களோட ப்ராசஸ பெர்ஃபெக்ட் பண்ண போறேன், ப்ராசஸ இந்த மாதிரி கொண்டு போக போறேன், இந்த லெவல்ல கொண்டு போக போறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். உங்களை 3 மாசம் பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணல, சொல்லிட்டேன். ஓகேவா, ஏன்னா
நிறைய பேர் கேட்கலாம், நிறைய நீங்க சொல்லலாம், நிறைய நம்ம பைசா கொடுத்து நீங்க சேர்ற இடத்துல எல்லாம் நீங்க அப்படிதான் சொல்லுவாங்க, உங்களை வந்து 3 மாசத்துல பாஸ் பண்றோம், 2 மாசத்துல பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நம்மளோட கவனம் முழுக்க முழுக்க ப்ராசஸ்ல இருக்கும். அண்ட் ரிசல்ட், நம்மளோட ப்ராசஸ் வந்துட்டு பெஸ்டா இருந்துச்சுன்னா ரிசல்ட் தன்னால நம்மளை தேடி வரும். ஓகேவா? நம்ம ப்ராசஸ மட்டும்தான் பார்க்கணும், ரிசல்ட்டை பார்க்க கூடாது. ரிசல்ட் நம்மளை தேடி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பாசிட்டிவா பெர்ஃபெக்டா, நம்ம வந்து யாராலையும் பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. பாசிட்டிவா முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட நம்ம வந்து அதை ரீச் பண்ண பார்க்கணும். ஓகேவா? நம்மளோட கோலை ரீச் பண்ண பார்க்கணும். அண்ட் ரிசல்ட்டை பத்தின எந்த ஒரு டென்ஷனும், எந்த ஒரு பயமும், எந்த ஒரு எமோஷனும் காமிக்காம நம்ம ப்ராசஸை மட்டும் முழுக்க பார்க்க போறோம். ஓகேவா? சரியா? அண்ட் இதை பத்தின நான் உங்களுக்கு டீடைல், இந்த ப்ராசஸ்னா என்னன்னு நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. ஒரு ஆஸ்பிரண்ட், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கும் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னே தெரிய மாட்டேங்க. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு டீடைல் போடுறேன். சரியா? கூடிய சீக்கிரம் அது வரும். உங்க ப்ராசஸ்ல எப்படி கவனம் செலுத்தணும், ஒரு ப்ராசஸ்னா என்ன, அதை பத்தின A to Z டீடைல் சொல்றேன். அண்ட் அந்த இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம தோனி அவங்களோட சக்சஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட வேத வாக்காவே இருக்கும், இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கிட்ட இருந்து, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ப்ராசஸ்ல மட்டும்தான் முழுக்க கவனம் கொடுக்க போறேன். ரிசல்ட்டை பத்தி நான் பேச மாட்டேன். ஓகேவா? சரி, அடுத்து நீங்க ஆல்ரெடி பாத்துக்கோங்க. சரியா? ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அண்ட் ஈவன் நானும் ரிப்ளை பண்ணிருக்கேன். சரியா? நான் அந்த அண்ணனுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கறதும் நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ பாத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ரிப்ளை பண்ணணும். இதே மாதிரி நான் படிச்சேன், டெய்லி படிச்சேன் அப்படிங்கறத நீங்க போடணும். அப்படின்னா கட்டாயம் எனக்கு நீங்க டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம அந்த இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, நம்ம நல்லா கொண்டு போகலாம். ஓகே, நீங்க உங்களோட சப்போர்ட் தான் வேணும். அண்ட் அதுக்கப்புறம் இத வீடியோ முடிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், அதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரியா? இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த குரூப் இதை பத்தி இன்னும் வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு நீங்க அங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய தப்பை வந்து மறுபடி பண்ணிட்டே இருப்போம். ஓகே, ஒரு சோசியல் மீடியா வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. நான் ஃபுல் டைம் நைட்டு ஃபுல்லா போன் பார்த்துட்டே இருந்துட்டேன். அப்புறம் நீங்க எடுத்தீங்கனாலே நீங்களே நார்மலா, எனக்கும் அப்படிதான் ஆயிடுக்கு. சரியா? ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் படிக்கணும்ட்டு அந்த அரை மணி நேரம் திடீர்னு பார்த்தா 2 மணி நேரத்துக்கு மேல போயிடும். எப்படின்னா நான் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு யோசிப்பேன். சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும். இது வந்து நம்மளோட மிஸ்டேக் தானே. ஒரு ஆஸ்பிரண்டோட மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன, நம்மளோட மொபைல் போன் நம்ம கையில எப்பவுமே வச்சுட்டு இருக்கிறது. சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ண மிஸ்டேக்கே மறுபடியும் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க என்னைக்கு பண்ண மிஸ்டேக்க திருத்தாம மறுபடி அதே மிஸ்டேக்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கே நீங்க வந்து ஃபெயிலியர் தான். ஓகேவா? நீங்க எப்பவும் மிஸ்டேக்ல இருந்து அதை நான் மாத்திக்கணும், அதை வந்து அடுத்து ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதுல இருந்து நான் வந்து மீண்டு வரணும், இந்த மிஸ்டேக்கை நான் இனிமேல் என் லைஃப்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு முடிவு வந்து எடுக்கணும். இன்னைக்கே எடுங்க. சரியா? இனிமேலாவது எடுங்க. ஏன்னா நம்ம மிகப்பெரிய எல்லாரும் பண்ற மிஸ்டேக் மொபைல் போன் தான். மொபைல் போனை கம்ப்ளீட்டா நீங்க இந்த ஒரு 3 மாசம் ஒரு விஷன், உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சுன்னா சோசியல் மீடியா மொத்தமா பாக்காதீங்கன்னு இல்லை, 1 மணி நேரம் பிளான் வைக்கலாம். இப்ப அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் கூட நான் சொல்றேன். என்னன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லிட்டு இப்ப எல்லா மொபைல்லயுமே வந்துருச்சு. நீங்க வேணா செட்டிங்ஸ்ல சர்ச் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஆப்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த ஆப்ல வந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு இப்போ வாட்ஸ்அப்போ யூடியூபோ இதெல்லாம் எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்கிற ஒரு டைமர் வரும். சரியா? ஓகே, அந்த டைமர் வரும். அப்ப தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு நான் வந்து வாட்ஸ்அப் இவ்வளவு நேரமா யூஸ் பண்ணிருக்கேன், யூடியூப் வந்து 3 மணி நேரம் யூஸ் பண்ணிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இதுல இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ல A to Z நம்ம போனை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணோம். சிலர் வந்து 8 மணி நேரம் யூஸ் பண்ணலாம், 11 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப் மூலமா நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. நீங்க சப்போஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணா ஓகே, நான் படிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு யூடியூப் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரினா ஓகே. பட் வேற ஏதோ விஷயத்துக்கு ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கோ இல்ல வேற ஏதோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுக்கோ அப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்ல அந்த வந்துடும். இன்ஸ்டாகிராம் நான் இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்கேங்கிறது டைம் வந்துடும். ஸோ அப்ப நீங்க பார்த்துட்டு ஓகே, நான் இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், இதை நான் இனிமேல் அவாய்ட் பண்ணணும். இனிமேல் இன்ஸ்டாகிராம் வந்து 30 நிமிஷம் தான் பார்ப்பேன், அதுக்கு மேல பார்க்க மாட்டேன். யூடியூப் வந்து நான் ஷார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 அரை மணி நேரம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி, ஏன்னா எடுத்த உடனே நம்மளால கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ண முடியாது அந்த நம்மளோட பழக்கத்தெல்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் இது பண்ணிட்டு ஒரு மாசத்துல எல்லாம் நம்ம இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம்.
இன்ஸ்டாகிராம்லாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு அன்இன்ஸ்டால் பண்றதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம் தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஆப்ல நீங்க டெய்லி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, போன்ல ஸ்பெண்ட் பண்றீங்கிறது வரும். ஓகேவா? அதை நீங்க டெய்லி உங்களோட ஃப்ரண்ட் ஸ்கிரீன், ஹோம் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க விட்ஜெட்டா கூட இதை வச்சுக்கலாம். நீங்க ஒரு நாள் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கறத ஓகே அது கூட தெரிஞ்சுக்கலாம். இதனால நீங்க உங்களோட மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நான் இவ்வளவு நேரம் படிச்சு இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு முக்கியமா என்னன்னா, நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு டைமும் இனிமேல் வரப்போறது கிடையாது. போனதுதான். இந்த ஒரு இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு ஒழுங்கா உங்களோட ப்ராசஸ் இல்லையா, கவலைப்படாதீங்க. அடுத்து 3 மாசம் நம்ம ப்ராசஸை ஹை லெவல்ல கொண்டு போகலாம். ஓகேவா? போனதை நினைச்சு இனிமேல் எந்த ஒரு வருத்தமும் படாதீங்க. அது இனிமேல் வரப்போறதும் கிடையாது. ஸோ இவ்வளவு நாள் நான் வந்து நீங்க ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் தான், பட் நான் வந்து மொபைல்லேயே ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கு, நல்ல கோல் இருக்கு, நல்ல எண்ணம் இருக்கு, ஆனா நான் வந்து அடிக்ட் ஆயிட்டு மொபைல்ல வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், மொபைல்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் இது மொபைல் மட்டும் சொல்லல, நிறைய எமோஷனல் சொல்லலாம். எல்லாரும் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாதவங்க கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளால ஒரு இடத்துக்கு ஒரு ஹை லெவலுக்கு பொசிஷனுக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பாஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி, ஃபியூச்சரை பிரைட்டா ஆக்கணும், ஃபியூச்சரை பெஸ்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அடுத்து ஒரு 3 மாசம் நல்ல எஃபோர்ட் போட்டு படிங்க. சரியா? ஏன்னா நான் வந்து நமக்கு நல்ல இந்த தடவை வேகன்சி இருக்கு. சரியா? 17,000+ வேகன்சி இருக்கு. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு தமிழ் ஆஸ்பிரன்ஸும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஓகே, கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. அண்ட் அடுத்து வந்துட்டு சரி, நான் சிஜிஎல் படிக்கிறது தான் கஷ்டம், இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எழுதினாலுமே அது வந்து ரொம்ப கஷ்டம், லைஃப் இஸ் ஹார்டு, ஏதோ நமக்கு லைஃபே கஷ்டமா இருக்கு, லைஃபே ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கு, ரொம்ப வந்துட்டு மன உளைச்சலா இருக்கு அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவோம். எக்ஸாம் படிச்சுட்டு நமக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, நம்ம வீட்டிலேயே கேள்வி கேட்கறாங்க, நமக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுதான் நம்மளோட வெற்றியே. சரியா? எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நிறைய கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை இருக்கும். அவங்க எல்லாருமே ஓவர் கம் பண்ணி அந்த வெற்றி அடையும் போது அதுல இருக்கக்கூடிய மன திருப்தி வந்துட்டு வேற எதுலையுமே கிடைக்காது. ஸோ என்ன ஒரு ஹார்ட்னஸ் இருந்தாலும், லைஃப்ல என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், அடுத்த 3 மாசம் என்னோடதுதான், நாளைக்கு நம்மதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்த 3 மாசம் என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. ஓகே. அண்ட் ஈஸி வேலை கிடைச்சு போயிடலாம், ஈஸி வேலை நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வழியை தேர்ந்தெடுக்காதீங்க. ஸ்மார்ட் வே தான் முக்கியம். ஓகேவா? ஸ்மார்ட் வே முக்கியம். அண்ட் கூடவே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க்கும் முக்கியம். இந்த ரெண்டும் இருந்தாலே போதும். அண்ட் ஈஸி வேயை தேடி, ஈஸி ஒர்க்கை தேடி போகாதீங்க. ஓகேவா? நான் இன்னும் உங்களுக்கு வந்து நீங்க என்ன நம்பி வர்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் வந்துட்டு என்னோட பாசிட்டிவ், என்னோட ஜர்னில இருந்த எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணி உங்களை வந்து அந்த ஒரு ப்ராசஸ்க்கு நான் கொண்டு போறேன். சரியா? ஓகே, இந்த லெவலுக்கு நான் கொண்டு போறேன். அண்ட் ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பி சீரியஸ் அண்ட் டைமை முழுசா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.